வணக்கம். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம் என்று பல ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவும் பாதிப்பு இல்லைங்கிறதுக்கு ஆதாரமாக சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அதற்கு பிறகு ஒரு ஜோசியர் உண்மையாக செவ்வாய் தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள். கடக லக்கணம், சிம்ம லக்கணம் என்ற இந்த 2 லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை. 2ஆம் இடம் மிதுனம் அல்லது கன்னி ஆகிலும் தோஷமில்லை. 4ஆம் இடம் மேஷம் விருச்சகம் தோஷமில்லை. 7ஆம் இடம் கடகம் மகரம் தோஷமில்லை. 8ஆம் இடம் தனுசு மீனம் தோஷமில்லை. 12ஆம் இடம் ரிஷபம் துலாம் தோஷமில்லை. சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. குருவுடன் சேர்ந்தால் தோஷமில்லை. சந்திரனிடம் சேர்ந்தால் தோஷமில்லை. புதனிடம் சேர்ந்தால் புதன் பார்த்தாலும் தோஷமில்லை. சூரியனுடன் சேர்ந்தாலும் சூரியன் பார்த்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி லக்னத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 இவைகளில் எங்கிருந்தாலும் தோஷமில்லை. 8, 12 உள்ள செவ்வாய் இருக்கும் ராசி மேஷம், சிம்மம், விருச்சகம், மகரம். ஆனால் தோஷமில்லை. தனது உச்ச வீடான மகரத்திலோ சொந்த வீடான மேஷத்திலோ விருச்சிகத்திலோ செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. சனி, ராகு, கேது இவர்களுடன் கூடியாவது இவர்களால் பார்க்கப்பட்டாவது செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. செவ்வாய் தன் மித்திரனான சூரியன், சந்திரன், குரு இவர்கள் வீட்டில், அதாவது சிம்மம், கடகம், தனுசு, மீனம் இந்த ராசிக்காரர்களில் எங்கேயாவது செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. இந்த புத்தகத்தில் உள்ள விவரங்களை பார்த்தீர்களா? இது பழங்கால திருக்கணித புத்தகமாகும். இந்த புத்தகத்தில் உள்ள விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது இல்லை, அது இல்லை, அங்கே இருந்தால் தோஷம் இல்லை, இங்கே இருந்தால் தோஷம் இல்லைன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா செவ்வாய் தோஷமே இல்லாமல் போயிடும். இதையும் மீறி ஒரு ஜோசியக்காரர் தன்னுடைய பதிவை பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தெய்வீக ஆற்றல் மூலமாக பரம்பொருளிடமிருந்து நேரடியாக பெற்றுத்தந்த நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எந்த இடத்திலும் ஒரு இடத்துல கூட செவ்வாய் தோஷம்ன்ற வார்த்தையை கூட சொல்லலை, ராகு கேது தோஷம்ங்கிற வார்த்தையை கூட சொல்லலை. இவ்வளவு பெரிய ஜோதிடர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுங்க. ஜோதிடர்களே தயவு செய்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல சம்பந்தத்தை வேணான்னு சொல்லாமல் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள். இதை பார்க்கும் மக்களும் நல்லபடியாக இந்த கருத்தை ஜோதிடத்தை கேளுங்க. அது புக்கில் போட்டிருக்கு, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லுங்க, இந்த மாதிரி ஜோசியர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். இதனால் நல்ல சம்பந்தங்கள் போயிடுது. அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.